இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் பேங்க்கில் 12,500 ருபீஸை டெபாசிட் பண்ணுறீங்க. ஆஃப்டர் 4 இயர்ஸ் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி இப்போ உங்கள் பேங்க்கில் 15,500 ருபீஸ் இருக்குது. இப்போ கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் annum அப்படிங்கிறத தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 4 இயர்ஸில் நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குன்றதை கால்குலேட் பண்ணோம். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு 15,500 மைனஸ் 12,500 ஈக்குவல் டு 3,000. ஸோ நமக்கு டோட்டலாக இந்த 4 இயர்ஸில் 3,000 இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 100 இன்டூ எஸ்ஐ. எஸ்ஐன்னா நமக்கு டோட்டலாக இந்த 4 இயர்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சது அப்படிங்கிறது தான். நமக்கு எவ்வளோ கிடச்சது? 3,000 கிடச்சது. ஸோ டிவைட் பை பி. பின்னா பிரின்சிபல். பிரின்சிபல் அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இனிஷியலாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணோம்? 12,500 இன்டூ டி. டீனா டைம் பீரியட். 4 இயர்ஸ் ஆஃப் டைம் பீரியட். ஸோ இதை கால்குலேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 6%. ஸோ இப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்